the bell icon on YouTube and don't miss another update. உக்ரைன் யுத்தத்தில் ஒவ்வொரு பகுதியிலையும் ரஷ்யா பெற்ற வெற்றியை காட்டணும். கார்கிவ் பகுதியில் வெற்றி பெற்றதுக்கப்புறம் நிலைமையே தலைகீழாக மாறிடும். காரணம் ஒன்றே ஒன்று தான். ரெண்டாவது மிகப்பெரிய நகரங்கிறத தாண்டி இது விழுந்ததுக்கப்புறம் இனிமேல் நம்மளால் என்ன செய்ய முடியும், ரஷ்யாவை எப்படி தடுக்க முடியும் அப்படிங்கிற குழப்பம் எல்லார் மத்தியிலையும் வந்துடும். குறிப்பாக உக்ரைன் இராணுவத்துக்கு மத்தியில் வந்ததுக்கப்புறம் உக்ரைன் இராணுவம் தன்னோட மன வலிமையை பல மடங்கு இழந்துரும். இதைத்தான் இராணுவ தளபதியே சொல்லியிருக்கார், உக்ரைன் இராணுவ தளபதியே. அதனால போதுமான முன்னேற்பாடுகள் பண்றோம் அப்படின்னு சொன்னாலும் அது ஒண்ணுமே பிரயோஜனப்படலை. காரணம், ஒவ்வொரு செக் போஸ்டையும் தாண்டி ஒவ்வொரு கிராமங்களா விழுந்துகிட்டே இருக்கு, தடுக்கவே முடியல. இன்னும் சொல்ல போனா அதுக்குள்ள சுமி பகுதியெல்லாம் ஏற்பாடுகள் தீவிரமாயிருச்சு. அடுத்தடுத்து முன்னேறி போறதுக்கான ஏற்பாடுகளும் ரொம்ப தீவிரம். அதனாலதான் இப்ப மேலை நாடுகள் பதறிட்டாங்க. இப்ப இவங்களோட உண்மையான மூஞ்சி தெரிஞ்சு போச்சு. என்ன அப்படின்னா, யுத்தம் நடந்துகிட்டே இருக்கணும். கார்கிவ் கையை விட்டு போனதுக்கு அப்புறம் இவனுங்களே சரண்டர் ஆயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் வந்தனால யாருமே எதிர்பார்க்காம அமெரிக்காவும் ஒரு பேக்கேஜை பெருசா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் ஐரோப்பாவும் ஒரு பேக்கேஜை பெருசா ரெடி பண்றாங்க. இதுல வேற நேட்டோவோட தளபதி கேட்கவே வேணாம். அதாவது உக்ரைன் ரொம்ப அதிர்ஷ்டசாலி, இவ்வளவு சீக்கிரம் இந்த பேக்கேஜ் ரெடி ஆகும்னு நாங்க யாருமே எதிர்பார்க்கல. எப்படி எதிர்பார்ப்பீங்க? அப்படியே ஒவ்வொன்றா கொடுத்து ஒவ்வொரு நாளா ஓட்டிடலான்னு பார்த்தாங்க. முடியலைன்னு கொண்டு வந்து பம்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கையில உள்ளது எல்லாத்தையும் கொட்டுவோம். கார்கிவை காப்பாத்துறோமோ இல்லையோ, ஒரு 3ல இருந்து 4-4.5 மாசம் போராடி அதை கைப்பற்றுற மாதிரி இருந்தாலே போதுமானது அப்படிங்கிறதா மேலை நாடுகளோட எண்ண ஓட்டம். மேலை நாடுகளே இப்படி, அதாவது ஐரோப்பாவே இப்படி, அப்ப அமெரிக்கா கேட்கவே வேணாம். அதுக்குதான் ஆண்டனி பிளிங்கன் போய் பார்லாம் நின்று கிட்டார் வாசிச்சு காமிக்கிறாரு மனுஷன். போர்க்களத்துக்கு ஏதாச்சும் உதவி செய்ய அப்படின்னா அதுவும் செய்யறேன் இதுவும் செய்யறேன் அப்படின்னு அவர் பார்த்து ஏதோ டிஜே மாதிரி உட்காந்து வாசிச்சுக்கிட்டு இருக்காரு. ஜெலன்ஸ்கி பார்த்துருப்பாரு, இவ்வளவு நாள் நான் தான் இவனுங்க முன்னாடி வேஷம் போட்டேன், இப்ப நீங்களும் வேஷம் போடுறீங்களா எஜமானே அப்படின்னு இருப்பாரு. ஆனா யுத்தம் எப்படி பண்ணாலும் சரி இவங்க கையில இருக்காது அப்படிங்கிறதான் காரணம். ரஷ்யா இன்னொரு அறிவிப்பு அறிவிச்சிருக்கு. என்ன அப்படின்னா, அதாவது ரஷ்யாவுக்குள்ள தாக்குதல் நடத்த அமெரிக்கா, பிரிட்டன் எல்லா பயல்களும் ஒத்துக்கிறீங்க, அதுக்கு ஆயுதங்கள் தரீங்க. இது எங்க கொண்டு போய் நிறுத்தும் அப்படின்னா, உங்களை யுத்தத்துக்குள்ள கொண்டு வந்துடும். நேரடி யுத்தத்தை ரஷ்யாவோட சந்திக்க தயாராகிக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு தாக்குதல் தான், பெல்கிராட் ஆகட்டும் இல்லை கிரிமியாவாகட்டும், ஆனா மக்கள் குடியிருப்பை தான் உக்ரைன் இராணுவம் தாக்குது. பெருசா இராணுவ கட்டமைப்போ அட்லீஸ்ட் கச்சா எண்ணெய் மையத்தையாச்சும் தாக்கி தொலைச்சிருக்கலாம். ஆனா குடியிருப்புகளை போய் தாக்குறது இன்னமும் வெறி பிடிக்க வைக்கும். அது எந்த அளவுக்கு அப்படின்னு யாருக்கும் தெரியாது. காரணம் என்ன அப்படின்னா, ரஷ்யா பெரிய ஒரு யுத்தத்துக்கு தயாராகுது. அந்த யுத்தம் லோக்கல்ல ஆட்கள் சேர்க்கறத விட வெளியில இருந்து ஆட்கள் பெரிய அளவுல எடுக்கிறார்கள். எடுத்து வேக்னரோட போர்வையில திருப்பி ஸ்ட்ராங்கான ஒரு வேக்னரை களத்துல இறக்க போறார்களா அப்படிங்கிற சந்தேகமும் எல்லார் மத்தியிலும் இருக்கு. காரணம், ரஷ்யர்களை திரட்டலை, ரஷ்யர்களை ஓரளவு ஃப்ரீயா இருக்கு நாடுங்கிற மாதிரி விட்டுருக்காங்க. ஆனா வெளியில இவர்கள் திரட்டக்கூடிய ஆட்கள் வளமையா இந்த யுத்த உச்சகட்டத்துல இருக்கும்போது வேக்னர் திரட்டின ஆட்களை கொட்டிலும் கொஞ்சம் வெறித்தனமா தான் திரட்டுறார்கள் அப்படின்னு பேசப்படுது. அதுக்கு காரணம், ஒரு பெரிய யூனிட்டை உள்ளுக்குள்ள இறக்கி விடணும் அப்படின்னு பாக்குறாங்க. இந்த யூனிட்டை இப்ப உள்ள இராணுவம் ஸ்ட்ரென்த்தை வச்சு ரொம்ப சுலபமா இவங்க டார்கெட் பூரா அச்சீவ் பண்ணலாம். அப்படி இருந்தும் ஆட்கள் திரட்டுறார்கள், அதுவும் வாடகை இராணுவத்துக்கு ஆட்கள் திரட்டுறார்கள் அப்படின்னா பெரிய ஒரு திட்டம் இருக்கும். உக்ரைனை சிதறடிக்கிறத தாண்டி உக்ரைனோட மையம் தலைநர்லாம் பிடிக்கக்கூடிய திட்டங்கள் கூட இருக்கலாம். ஏன்னா ரொம்ப வீக் ஆகிக்கிட்டே உக்ரைன் இராணுவம் போக போக உக்ரைனோட நிலப்பரப்புகளும் ரஷ்யா கைவசம் போய்கிட்டே இருக்கும். மேலை நாடுகள் என்னதான் இப்போ ஒரு பெரிய பேக்கேஜ் தரேன், ஆயுதங்கள் தரேன், நீ கொடுத்து வச்சேன் தம்பி, பெரிய பேக்கேஜ் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு நேட்டோட தளபதி சொல்றாரு. எத்தனை வருஷமா யுத்தம் நடக்குது, எப்பயா அதிர்ஷ்டக்காரங்கிற அப்படிங்கிற மாதிரிதான் இருந்திருக்கும் அந்த மக்களுக்கு. ஜெலன்ஸ்கியை பொறுத்தவரையும் கண்டுக்க மாட்டாரு, என்னமோ செய்யறாங்க பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரிதான் அவரோட மனநிலை இருக்கும். ஏன்னா என்ன கொடுத்தாலும் வச்சு சண்டை போட இராணுவம் வேணும்ல. இராணுவம் தான் இங்க பிரச்சனையே. இராணுவம் மெல்ல மெல்ல யாரு பேச்சையும் கேட்கறது இல்லை. காரணம், எதுவுமே தடுக்க முடியாத யுத்தம், ஒரு தோல்வியை நோக்கி போகக்கூடிய யுத்தம். ஹிட்லரோட படைகள்லயே ஹிட்லரோட கடைசி உத்தரவுகளை
பல தளபதிகள் கேட்கல. கேட்காம என்ன பண்ணாங்கன்னா, ராணுவத்த கொண்டு போய் சரண்டர் பண்ணார்கள் ரஷ்யர்கள் கையில. அந்த மாரி எல்லா யுத்தத்திலயும் தோல்வி அடைஞ்சுக்கிட்டே இருந்தா, அந்த ராணுவம் போய் சரண்டர் ஆகிக்கிட்டே இருக்கும். எந்த ராணுவம் அப்படி சரண்டர் ஆகாது அப்படின்னா, நாட்டோட விடுதலைக்காக போராடக்கூடிய ராணுவம் சரண்டர் ஆகாது. ஆனா, இங்க நாடு ஒரு யுத்தத்த சந்திக்குதுங்கிற எண்ணம் யாருக்குமே இல்லைல்ல. தலைமைக்கும் இல்ல, மக்களுக்கு இது ஒரு உள்நாட்டு யுத்தம். ஜெலன்ஸ்கியோட தவறு அப்படின்னு பார்க்கறனால, அந்த சினாரியோலாம் நடக்கறக்கு வாய்ப்பே கிடையாது. இது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இப்ப அமெரிக்கா, ஐரோப்பா எல்லாம் பதர்றாய்ங்க. பதர்னாலும் எவ்வளவு ஆயுதங்கள குறுகிய காலகட்டத்தில பம்ப் பண்ண முடியும்னு தெரியல. அவர்களோட எண்ண ஓட்டமும் கார்கிவ காப்பாத்துறதுலாம் இல்ல. 3 மாசத்துலருந்து 4 1/2 மாசம் போராடணும். பக்முத்த காட்டிலும் பெரிய போராட்டமா இருக்கணும் அப்படின்னு தான் விரும்புறார்களே ஒழிய, இப்ப கூட கடைசி நேரத்துல கூட உக்ரைனை காப்பாத்தணுங்கிற எண்ண ஓட்டம் கிடையாது. இந்த பயலுகளுக்கு அதெல்லாம் இருக்கவே இருக்காது. கெட்ட பயலுக. இவனுங்க சாவகாசம் ரொம்ப ஜாக்கிரதையா பழகி மைலேஜ் எடுக்கணும். விலை போற தலைவர்கள் இருந்தா அந்த நாட்டை வச்சு செய்வார்கள் அப்படிங்கிறதுக்கு உக்ரைன் நல்ல உதாரணம்.